உன் தம்பி என்ன பொறுக்கித்தனமா இருக்கான். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதாங்க. எங்க வீட்டுலலாம் நாங்க அப்படி இல்ல தெரியுமா. குடும்ப கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளங்க. சரிங்க, நான் அவனை கண்டிக்கிறேன். அக்கா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், காசு இருந்து தாங்க. ஏய் நில்லு, உனக்கு எதுக்குடா காசு? தேவனா வெளியே போய் சம்பாரிச்சு பொழைச்சுக்கடா. என் மாமங்கார என்ன காசு விஷயத்துல போய் அசிங்கப்படுத்துறான்டா. விட்ரா, இந்த சொந்தக்காரங்க இப்படிதான். நான்லாம் வேலைக்கு போய் அந்த ஆள் அசிங்கப்படுத்தல. அம்மோ லோனு காசு ரெடி பண்ண சொன்னேன், கிடைச்சதா? என் ஃபேமிலியில எல்லாத்தையுமே கேட்டேங்க, கிடைக்கல. கடைசி என் தம்பிட்டு தான் கேட்டேன். காசு தேவைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா ஒருத்தரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். டேய் மாப்பிள்ள, புது பைக் வாங்கிட்டியா? ஆனா சொந்தமா உழைச்சு வாங்கினேன். அவங்கிட்ட கேட்டியா? கொடுத்தானா? நீங்களா இந்த நிலைமைக்கு வரீங்க தெரியும். இந்தாக்கா இது கூட ஊமுஞ்சிக்காக தர்றேன், அந்த ஆளுக்கெல்லாம் தரல. மாமா உன்னை திட்டினது இது நாள் வரைக்கும் உனக்கு குத்தமா இருக்குல்ல. ஆனா அவர் எதனால திட்டினாரு தெரியுமா? அவன் இன்னும் நம்ம சின்ன பையனாவே பார்க்க கூடாதுமா. அவன் நம்மளையே நம்பி இருந்தானா நாளைக்கு அப்ப வரப்போற பொண்ணு எப்படி பார்த்துப்பான்? நம்ம இல்லாத காலத்துல அவன் கஷ்டப்படக்கூடாது. அவன் நல்லதுக்காக தான் திட்டினேன். அது கோஸ்டானா பரவாயில்ல. சிலருக்குலாம் சில விஷயம் லேட்டா தாங்க புரியும்.